இச்சட்டத்தின் புதிய உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று சிறிது நேரம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது முதலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இச்சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது பற்றிய அறிவிப்பையும், அடுத்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள இரு உத்தரவுகளையும் செயலாளர் அவர்கள் இப்பேரவையில் படிப்பார். Mr. Speaker, sir, with your permission, I lay on the table of the House a copy of notification number 308/PUDU-LA/2026 dated 5/5/2026 issued in pursuance of section 73 of the Constitution of People Act 1951 by the Election Commission of India, containing the names of members elected to the Puducherry Legislative Assembly at the general elections held in April 2026. Mr. Speaker, sir, now I read out the two orders dated 14th May 2026 received from the Honorable Lieutenant Governor. Number 80/2026/LGS/CA. In exercise of the powers conferred by Rule 11 of the Rules of Procedure and Conduct of Business of the Puducherry Legislative Assembly 1966, K. Kailashnathan, Lieutenant Governor of Puducherry, hereby appoint Thiru A. Anbadagan, being a member of Puducherry Legislative Assembly, to perform the duties of the Speaker until the Speaker shall have been chosen by the Legislative Assembly under Section 7 of the Government of Union Territory Act 1963, Act number 20 of 1963. Signed, K. Kailashnathan, Lieutenant Governor. Number 80/2026 LGS/CA. In exercise by Section 11 of the Government of Union Territories Act 1963, Act number 20 of 1963, I, K. Kailashnathan, Lieutenant Governor of Puducherry, hereby appoint Thiru A. Anbadagan until the Speaker is chosen by the Puducherry Legislative Assembly, and thereafter the Speaker, the Deputy Speaker, and of the presiding members shall act as the persons before the oath or affirmation may be made by the members of the Puducherry Legislative section. Signed, K. Kailashnathan, Lieutenant Governor. ஆயிரத்தி 1963 ஆண்டு யூனியன் ஆட்சி பிறப்பு அரசாங்க சட்டத்தின் 11வது பிரிவின் பேரவையில் இயங்குவதற்கு முன்னர் ஒவ்வொரு உறுப்பினரும் குறிப்பிட்ட ஒரு பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது நமது யூனியன் ஆட்சி பிறப்பு துணைநிலை ஆளுநர் அவர்கள் முன்னிலையோ அல்லது அவரால் நியமிக்கப்பட்ட ஒருவர் முன்னிலையோ எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். மதிப்புமிகு உறுப்பினர்கள் இந்த உறுதிமொழியை என் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் நிர்ணயிக்கிறார். செயலாளரால் பெயரிட்டு ஒரு உறுப்பினர் அழைக்கப்பட்டதன் பெயரில் உறுப்பினர் தான் அமர்ந்த இடத்திலிருந்து செயலாளரின் மேஜைக்கு வலதுபுறம் செல்ல வேண்டும். செயலாளரிடம் தான் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அளிக்க வேண்டும். அந்த உறுப்பினர் தான் சட்டப்படி எந்த மொழியில் உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக்கொள்ள விளைகின்றாரோ அந்த மொழியில் உறுதிமொழி அல்லது பிரமாணத்தின் படிவ நகல் ஒன்றை அவரிடத்தில் அங்கு கொடுக்கப்படும். உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உறுப்பினர் தலைவர் இருக்கை நோக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்னர் தற்காலிக தலைவரை அணுகி
அவருடன் கைகுலுக்கியதும் அவர் உறுப்பினரை பேரவையில் இருக்கையில் அமர அனுமதிப்பார். பின்னர் செயலாளரின் மேஜைக்கு மறுபுறம் சென்று அங்குள்ள உறுப்பினர் பதிவேட்டில் அவ்வுறுப்பினர் கையெழுத்திட்ட பின் பேரவையில் தன் இருக்கையில் அமர வேண்டும். நம்முடைய தேர்தல் தொடர்பான தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து உறுதி ஆவணத்தில் உள்ள அதே முறையிலேயே உறுப்பினர்கள் தங்கள் பெயரை பேரவையில் உறுதிமொழி அல்லது பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் பொழுது படிக்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுதல். சார், இதை முடிச்சிருவா? இன்னொரு பேரா முடிச்சிருவா இல்ல உறுதிமொழி? சார். மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மங்கலம் தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ரங்கசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் திரு ஏ நமசிவாயம் அவர்கள் மண்ணாடிப்பட்டு தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமச்சிவாயம் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் யானம் தொகுதி. మల్లాడి కృష్ణారావు అని నేను పుదుచ్చేరి శాసనసభకు
శాసన సభ్యునిగా ఎన్నికై భారత రాజ్యాంగం ఎడల విశ్వాసాన్ని విధేయతను కలిగినందును దేవుని మీద ప్రమాణం చేయుచున్నాను. భారత యొక్క సార్వభౌమాధికారాన్ని సమగ్రంగా కాపాడని నాకు నిర్దేశించిన బాధ్యతలను విధేయతతో నిర్వర్తించేందుకు చేయుచున్నాను. Thank you. சரி சார். சரி கொடுக்கலாம். மதிப்புமிகு திரு வி.பி. சிவக்கொழுந்து அவர்கள் லாஸ்பேட் தொகுதி. வாண்ணா. உங்க சீட்டு தான். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினரான வி.பி. சிவக்கொழுந்து எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகின்றேன். பேரவைத் தலைவரின் அனுமதியோடு ஒரு சிறு விண்ணப்பம். சாதாரணமாக நமது பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை செல்போன் அல்லது வீடியோ படம் எடுப்பது வழக்கமில்லை. அதனால் அந்த நியமத்தை காக்குமாறு வேண்டுகிறேன். சரி சார். மதிப்புமிகு திரு பி. ராஜவேலு அவர்கள் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. வாங்க சார். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. ராஜவேலு என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உண்மை நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். போடலாம். வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்.
மதிப்புமிகு திரு AMH நாஜிம் அவர்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள AMH நாஜிம் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அடுத்து படிங்க கொஞ்சம் சரி சார், அடுத்து படிங்க. மதிப்புமிகு திரு PRN திருமுருகன் அவர்கள், காரைக்கால் தெற்கு, மன்னிக்கணும், காரைக்கால் வடக்கு. இதெல்லாம் நீயே வச்சுக்கிறப்ப. வாழ்த்துக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள PRN திருமுருகன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மதிப்புமிகு திரு A. ஜான்குமார் அவர்கள், முதலியார்பேட் தொகுதி. ஜான்குமார் வந்து கேமராலாம் தெரியுது. ஆண்டனி ஜான்குமார் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவரான இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறை ஆண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். திரு AK சாய் ஜே சரவணன் குமார் அவர்கள், திருபுவனை சட்டமன்ற தொகுதி. திரு G. நேரு என்கிற குப்புசாமி அவர்கள், உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி. சாய் சரவணன் வரலையா? வாழ்த்துக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மா கோபால்சாமி மகன் G. நேரு என்ற குப்புசாமி எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையையும் நம்பிக்கையும் பற்றுறுதியையும் கொண்டிருப்பேன் என்று
என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மேலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்ச ஊழலுக்கு துணை போக மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உறுதிமொழியில் அதுவும் இருக்கணும். திரு பி.வி. ஆறுமுகம் என்கிற ஏகேடி அவர்கள், இந்திரா நகர் தொகுதி. உறுப்பினர் நேரு அவர்கள் உறுதிமொழி எடுக்கும் பொழுது உறுதிமொழி பத்திரத்தில் இல்லாத ஒரு வரியை பேசினார். அதை சபை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுவோம். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முடிச்சுட்டு பொன்னுசாமி வைத்திலிங்கம் ஆறுமுகம் ஏகேடி எனும் நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஓர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதினால் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டவரான இந்திய அரசமைப்பின் உண்மையான பற்றுறுதியும் பற்றாற்றலும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையினை பற்றாற்றலோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். திரு பி. கார்த்திகேயன் அவர்கள், உசுடு தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பி. கார்த்திகேயன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஆர். செந்தில்குமார் அவர்கள், பாகூர் சட்டமன்ற தொகுதி. പുതുച്ചേരി നിയമസഭയിലേക്ക് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആർ. സെന്തിൽകുമാർ എന്ന ഞാൻ നിയമം മൂലം സ്ഥാപിതമായ ഇന്ത്യ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥ വിശ്വാസവും കൂറും പുലർത്തുമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും ഉയർത്തിപ്പിടിക്കുമെന്നും ഞാൻ ഏറ്റെടുക്കാൻ പോക്കുന്ന കടമകളെ വിശ്വാസത്തോടെ നിറവേറ്റുമെന്നും ആത്മാർത്ഥമായി പ്രതിജ്ഞ എടുക്കുന്നു. നന്ദി. திரு வையாபுரி மணிகண்டன் அவர்கள், முத்தியாலப்பேட் சட்டமன்ற தொகுதி. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரின் ஆணைக்கிணங்க
அனைவரும் அமைதி காக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்க அண்ணன் பண்ண உயிரே வச்சுக்கிறேன். மலடி வாழ்த்துக்கள். ஒரு 5 பேரை நீ உள்ள அமைச்சுக்கிற. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வையாபுரி மணிகண்டன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். திரு GNS ராஜசேகரன் அவர்கள், திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி. நன்றி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள GNS ராஜசேகரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். திரு C. ஐயப்பன் என்கிற முத்து ஐயப்பன், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி. அங்கதான் சார். வாங்க, நீங்க வாங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காத்தமுத்து மகன் ஐயப்பன் என்கிற முத்தையப்பன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். திரு அட்வொகேட் T. அசோக் குமார் அவர்கள், மாஹி சட்டமன்ற தொகுதி. I, Advocate T. Ashok Kumar, having been elected as a member of the Legislative Assembly of Union Territory of Puducherry, solemnly affirm that I will bear true and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. அழகு என்கிற அழகானந்தம் அவர்கள், எதிர்காமம் சட்டமன்ற தொகுதி.
சர்டிஃபிகேட் பண்ணுங்க. சுப்பிரமணியன் மகன் எஸ் அழகு என்கின்ற அழகானந்தம் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப் பெற்றவரான இந்திய அரசமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். திரு வி. கார்த்திகேயன் அவர்கள், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி. சார் மார்ஷல் சார், அங்கே பாருங்க அந்த பார்வையாளர் மாடத்தில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. மாண்புமிகு சபாநாயகர் அவர்களின் உத்தரவின் பேரில் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்துள்ளவர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் அங்கு போட்டோ வீடியோ போன்றவற்றை எடுக்க வேண்டாம் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வே. கார்த்திகேயன் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவரான இந்திய அரசியலமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள், காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி. நன்றி. எலெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கு சார். ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவனான இந்திய அரசியல் அமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறை ஆண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். திரு டி.கே.எஸ்.எம். மீனாட்சி சுந்தரம் அவர்கள், நெரவி டி.ஆர். பட்னம் சட்டமன்ற தொகுதி. இந்த ப்ரெஸ் எல்லாம் ஒரு பக்கமா வந்துருங்களா? புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள
TKSM மீனாட்சி சுந்தரம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பு உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். திரு இ. மோகன்தாஸ் அவர்கள் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி. தம்பி வாழ்த்துக்கள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஏழுமலை மகன் சட்டப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள கடமைகளையும் நேர்மையுடன் என்றும் கடவுளறிய நான் உறுதி கூறுகிறேன். திரு கே. நாராயணசாமி என்கிற உறுதிமொழி பத்திரத்தில் இல்லாத வார்த்தையை எடுத்துடலாம். திரு கே. நாராயணசாமி என்கிற நித்யானந்தம் அவர்கள் ஒழுகரை சட்டமன்ற தொகுதி. அது இருக்குது. எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது? அப்போ 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 பேசலாம். நீங்க எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது பேசலாம். இப்ப இல்ல. இப்போ வந்து உறுதிமொழி மட்டும்தான். இந்திய அரசியல் சட்டம் ஒரு உறுப்பினர் எப்படி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம நடக்கணும். கூடாது. அப்புறம் பேசுங்க. அதெல்லாம் ஏதோ மற்றவங்களாம் லஞ்சம் வாங்குறது ரெடி ஆகிற மாதிரியும் நீங்க மட்டும் தான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது தம்பி அமைதி அமைதி. கே. நாராயணசாமி அலியாஸ் நித்யானந்தம் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதனால் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றவரான இந்திய அரசமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் மேற்கொள்ளவிருக்கும் கடமையினை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். திரு பி. ராமு அவர்கள் மணவெளி சட்டமன்ற தொகுதி. நன்றி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாலகிருஷ்ணன் ராமு ஆகிய நான் முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையும்
ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். திரு பி ரவிக்குமார் அவர்கள் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி. இந்த புதுசாக ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்பக்கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க, அது அந்த வார்த்தையெல்லாம். புதுசாக ஒரு கார்டு ஒன்று காட்டுறாரு. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். ரவிக்குமார் ஆகிய நான் புதுச்சேரி சட்டப்பேரவையின் ஓர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் நாட்டின் சட்டத்தினால் நிறுவப்பெற்றமான இந்திய அரசமைப்பின் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் மேற்கொள்ளவிருக்கும் கடமையை பற்றார்வத்தோடு ஆற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு உறுதிகிறேன். திரு செந்தில் என்கிற ரமேஷ், காலாப்பேட் சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செந்தில் என்கின்ற ரமேஷ் என்ற நான் சட்டப்பேரவையின் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடவுளின் பெயரால் நேர்மையுடன் நிறைவேற்றுவேன். திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விக்னேஷ் கண்ணன் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறைவேற்றப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் புகழ் ஓங்குக.
உறுதிமொழி பத்திரத்தில் இல்லாத எந்த வார்த்தையாக இருந்தாலும் நீங்கள் சபை குரூப்லேருந்து எடுத்துடலாம். அவங்க உறுப்பினர்கள் ஏதோ ஆர்வம் மீதில் பேசுகிறாங்க, அது வெளியில் சொல்லலாம். நிறைய போஸ்ட் அடிச்சு ஓட்டலாம், பேசலாம், எல்லாம் செய்யலாம். அதுக்கு இது இடம் இல்லை. அது சபாநாயகருடைய உரிமை. சபாநாயகருடைய உரிமையில் வந்து தலையிடுவதற்கு உறுப்பினர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இல்லை, அது நீங்கள் மற்ற நேரத்தில் பேசலாம், எது வேணும் பேசுங்க. மற்ற நேரத்தில் உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் என்ன பேசலாம் பாதுகாப்பு இருக்குது. அதுக்கோசம் நீங்கள் தப்பாக பேசலாம் போகக்கூடாது. திரு டாக்டர் வி விக்னேஸ்வரன் அவர்கள், நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி. புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு வெற்றிச்செல்வன் திருமதி வாசுகி அவர்களின் மகனாகிய டாக்டர் வி விக்னேஸ்வரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் உறுப்பினராக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். சரி சார், முடிஞ்சுதா? இப்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய பேரவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் சட்டமன்ற விதிகளின்படி பேரவையில் இருக்கை ஒதுக்கி தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்பு 2. புதுச்சேரி ஒன்றிய ஆட்சி பறிப்பின் 16வது சட்டப்பேரவைக்கு 9/4/2026 அன்று நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 4 மங்கலம் மற்றும் 9 தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட்டு இவ்விரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள் மேற்குறிப்பிட்ட 2 தொகுதிகளில் ஒன்றான 9 தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான தனது இடத்தை மட்டும் 17/5/2026 அன்று மாலை முதல் ராஜினாமா செய்துள்ளார் என்பதையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதையும் இப்பேரவைக்கு அறிவிக்கின்றேன். பேரவையின் அலுவலர்கள் அனைத்தும் இத்துடன் முடிவடைந்தன. இனி இப்பேரவையை காலவரையின்றி ஒத்திவைக்கின்றேன்.